அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மும்மொழி கொள்கை, கல்வி நிதி தர மறுப்பது உள்ளிட்டவற்றை கண்டித்து திருச்சி BSNL தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மகர்ஷினி. தமிழ்நாடுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி 2152 கோடியை மத்திய அரசு தர மறுக்கிறது. அந்த நிதியை தமிழ்நாடு அரசு கேட்டால் தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நிதியை ஒதுக்க முடியும் என மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனை கண்டித்து பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று அனைத்து மாணவர் சங்க இயக்கங்களின் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று திருச்சி தபால் நிலையம் அருகே உள்ள BSNL தலைமை அலுவலகத்தில் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தெப்பகுளம் பகுதியிலே மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக மாணவர் அணி, ஆதிராவிட கலைஞர் மாணவர் அணி. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.